ராஜ் அவர்கள் நேற்றைய தினம் காலமானார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கும்பகோணத்திலே பரிவார் இயக்கத்தின் சார்பாக இங்கே புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தர்மரட்சண சமிதியுடைய சங்கர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுப்பார்கள். நிறுவன தலைவர் வீரத்துறவி இந்து தர்ம போராளி ஐயா ராமகோபாலனுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இந்து சமுதாயத்திற்கு இழப்பு. இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு என்று வீர முழக்கமிட்டவர் ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டியாண்டு அந்த இயக்கத்தினுடைய துளியளவும் அந்த சாராம்சம் மாறாமல் 100 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை கட்டியாண்ட அந்த மாபெரும் வீரத்துறவி நம்மை விட்டு இறைவனிடத்திலே சேர்ந்திருக்கிறார். ஐயாவினுடைய தொலைநோக்கு திட்டங்களிலே ஒன்று வீடுதோறும் ராமாயணம், வீதிதோறும் விநாயகர் அப்படிங்கிறது ஐயாவினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டம். நிச்சயமாக இன்னும் ஓராண்டுக்குள்ளாக ஐயாவினுடைய அந்த வரலாறு, ஐயா கடந்து வந்த பாதை, இதை பற்றியெல்லாம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இன்னும் ஓராண்டுக்குள்ளாக தஞ்சை வடக்கு மாவட்டம் முழுவதுமாக வீடுதோறும் இந்துக்களுடைய புனித நூல் ஸ்ரீ ராமாயணம் விநியோகிக்கப்படும். அதே நேரத்தில் வருகிற விநாயகர் ஊர்வலத்தில் அதிக விநாயகர்கள் ஐயாவுடைய நினைவால் சமர்ப்பிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஐயாவுடைய இந்த மனரஞ்சன நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள், இந்து சகோதரர்கள், இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய சொந்தங்கள், பரிவார அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ இந்து பரிஷத் போன்றவற்றையெல்லாம் வழங்கி ஐயாவுடைய மனரஞ்சனிலே நாம் இன்னும் வீறு கொண்டு எழுந்து இந்து சமுதாயத்தை ஒரு மாபெரும் சக்தியாக இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கும்படி நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி. கூட நம்ம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ராமகோபால்களை எல்லா ஊரிலும் உருவாக்கி கொடுத்த பெருமை நம்ம கோபாலுக்கு சார். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் வந்து ஹிந்துக்களுக்கு அவமானப்பட்டாலோ, இந்து தர்மத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேள்விகள் நாதி கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க ஒரு ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, மதமாற்றத்துக்கு எங்க முயற்சி பண்ணாலும் சரி, அதெல்லாம் தடுக்கக்கூடிய பேரமைப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்து முன்னணி இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மீனாட்சிபுரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு மதமாற்ற இடத்திற்கான ஏற்பாடு நடந்தது. அந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்து முன்னணியை தடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய மதமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ராமகோபாலன். அவர் நம்ம ஒவ்வொரு உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டங்கு விஷயமா இருக்கலாம், இது மாதிரி நமக்கு பிள்ளையார் சக்தியா இருக்கலாம். ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளையார் 2 பிள்ளையார் இருந்தது. இந்து சமுதாயம் இங்க வந்து கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்லி தேச துரோகிகள்லாம் சொன்னாங்க. இந்த RSS இருக்கட்டும், இந்து முன்னணியா இருக்கட்டும், இந்த நாட்டுல இந்த தமிழ்நாடு இது திராவிட நாடு, இது திராவிட மண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. இது வந்து காவி மண்ணு, இது வந்து ஹிந்துக்களுக்காக உள்ள மண்ணு, இது வந்து நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இப்படிப்பட்ட புனிதமான வாழ்ந்தோர் மண்ணு அப்படின்னு சொல்லி யாரு நிரூபிச்சாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ராமகோபால் சொன்னாங்க. அவர் தலையில தேச துரோகிகள் தீவிரவாதிகள் விட்டுறாங்க. ஆனா அதை பத்தி கூட அந்த உயிர் கவலைப்படல. அவர் இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அவர் வயசு நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு இப்பதான் 20-30 ஆகுது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி வயதான காலகட்டத்துல கூட நமக்கு வந்து வழிகாட்டல் யாரு அப்படின்னு சொன்னா ராமகோபாலன் ஜி. அந்த காலத்துல திராவிட, அதாவது தீகா அப்படிங்கிற தேச துரோகிகள், அப்படிப்பட்ட தெரு நாய்கள் ஊராக சென்று நம்ம ராமரையும் நம்மளை கடவுளை அவமானப்படுத்திய போது உங்களை
எதிரி நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வீரவாள் காட்டி எதிர்ப்பு காட்டினது யார் அப்படின்னு சொன்னா நம்ம ராமகோபாலன்ஜி. இது மாதிரி ஊர்வரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கடவுள்களையும் நம்ம அவமானப்படுத்துறது அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து இன்னைக்கு தீக்காங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேரளவில் இருக்கக்கூடிய அமைப்பாக உருவாக்குனது யார் அப்படின்னு சொன்னா நம்ம ராமகோபாலன்ஜி. இன்றைக்கு எந்த ஊர்லயும் எந்த ஒரு இடத்துல இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா உடனடியாக குணப்படுத்த ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அளவுக்கு திறமையை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா பலாயிரக்கணக்கான பேர்களை பார்த்தா சொன்னா முக்கியமான ராமகோபாலன்ஜி அப்படின்னு சொன்னா அவர் மூலியமாக நம்ம அதிகாரி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ராமகோபாலன்ஜி போனா கூட இன்னும் 1000மான ராமகோபாலன்ஜி உருவாக்கணும். அதன் மூலியமாக இந்த திராவிட மாய அப்படிங்கிற ஒழிக்கணும். இந்த தமிழ் மண்ணு இந்துக்களுடைய மண்ணு தான். இந்த தமிழ் மண்ணு நால்பாடான் மண்ணு தான். இந்த தமிழ் மண்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய ஒரு அதாவது இந்த தேசம் வந்து ஆன்மீக பூமி தான் அப்படிங்கறத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிரூபிக்கணும். அதுக்காக இந்த தமிழ் அவருடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா இந்த அறநிலையத்துறை திருட்டுத்துறை. இந்த அறநிலையத்துறை சொல்றோமே திருட்டு பயில்வோம். எல்லா பயில்வோம் கோயில்களை சுத்தம் கொள்ளையடிக்கிற நாசக்கார பயில்வோம். அந்த பயில்வோ கிட்ட இருந்து இந்த கோயில்கள்லாம் மீண்டும் இந்து தர்மத்தை இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய நிர்வாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கொள்கை. அதையெல்லாம் நம்ம நிர்மூர்க்கணும். இன்னும் நிறைய கோயில்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய தகவல் வருது. இந்த கோயில் பூஜை பண்ணவே இல்லை. அந்த கோயில போய் பூஜாரி பண்ணுறது பூஜாரி கேட்கிறாரு எனக்கு 5 லட்சம் லஞ்சம் தரியா 15,000 பணம் தரியா இந்த கோயில் பூஜாரி அவனை நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன கேடு கட்ட அறநிலையத்துறை. இந்த அறநிலையத்துறை மீட்டு எடுக்கணும். அதான் நம்ம ராமகோபாலன்ஜி சேர்த்து அஞ்சலியா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் அதிகமான புனித அதாவது கோயில்கள் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனா அது எந்த கதையில இருக்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரத்த கண்ணீர் வடியும் அந்த நிலைமை தான் இருக்கு. எந்த ஒரு அறநிலையத்துறை கோயிலாவது பூஜை ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்த்தா இங்க வருமானம் வரக்கூடியது ஒண்டிதான் பாக்குறாங்க. மீது எந்த விஷயத்தையும் அவங்க பாக்குறதே இல்லை. இப்படி எல்லாம் நம்ம கோயில்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பால்படுத்துறாங்க. நமக்கு கிட்ட இருந்து மீட்டு நம்ம மீண்டும் ஹிந்து தர்மத்திலையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் யார் பற்றுள்ளவங்கிட்ட கொடுக்குறோமோ அதான் நம்ம ராமகோபாலன்ஜி செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி. பல ஊர்களை பார்த்தோம்னா மதமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இந்து சாமி என்ன சொல்றான் அப்படி சொன்னா பேய்னு சொன்னா பிசாசுன்னு சொல்றான். அந்த பிசாசுகளை எல்லாம் எப்ப திரட்டி அடிக்கிறோமோ அன்னைக்குதான் உண்மையான ராமகோபாலன்ஜி நமக்கு அல்கேஷ் எடுத்தோம்னா எந்த ஊர்ல இந்துக்களை அவமானப்படுத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அடி உதவா கொடுக்கணும். பேச்செல்லாம் கிடையாது. மதமாற்ற ஹிந்து தெய்வத்தை இழிவா பேசுறா உததாண்டோம் உனக்கு அப்படின்னு சொல்லணும். எந்த ஒருத்தனை ஹிந்து கடவுள்களையோ ஹிந்து தர்மத்தை பத்திய பேசுறதுக்கு துணிய கூடாது. அப்பேற்பட்ட காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த பொற்காலம் தான் நம்ம ராமகோபாலன்ஜி இப்படி அஞ்சலியா சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மை விட்டு இங்கே சென்றிருந்தாலும் என்றைக்குமே அவருடைய நினைவோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த தேசத்திலே ஞானத்தை பேசும் போல இந்துக்களுக்கு இந்து மதத்திற்கும் இந்து கலாச்சாரத்திற்கும் இந்து ஆலயங்களுக்கும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் ஆபத்து வந்தாலும் உடனடியாக அங்கே சென்று அதை தடுக்க வேண்டும், நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து முன்னணியை மரியாதைக்குரிய கோபால்ஜி அவர்கள் ஆரம்பித்தார்கள். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்திலே ஸ்வயம் சேவகராக இருந்து சங்க முழுநேர ஊழியராக பிரச்சாரகாக இருந்தவர் கோபால்ஜி. பிரச்சாரகாக இருந்து பல ஆண்டு காலம் சங்க வேலையை செய்து அதன் பிறகு இது போன்ற விஷயங்களிலே ஆலயங்களை மீட்க வேண்டும், இந்து தர்மத்தை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக நாம் வீதியில் இறங்கி போராட வேண்டும். அதற்காக ஒரு இயக்கம் தேவை என்றுதான் இந்து முன்னணியை ஆரம்பித்தார். 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் கலவரத்தின் போது இந்துக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பின் காரணமாகத்தான் கோபால்ஜி அவர்கள் முன்னணியை ஆரம்பித்தார். அதன் பிறகு 84 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் அலை வீசியது. எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருந்த பொழுது அந்த அனுதாபலையும் சர்வாதிகாரி இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்ட அந்த அனுதாபலையும் நாடு முழுவதும் வீசிய பொழுது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடந்த பொழுது பத்மநாபபுரம் தொகுதியிலே இந்து முன்னணியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக வை பாலச்சந்திரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அன்றைக்கே திராவிட கட்சிகளை தோற்கடித்து
அந்த சட்டமன்ற உறுப்பினராக வை பாலச்சந்தர் அவர்கள் இந்து முன்னணி ஆதரவு பெற்ற வேட்பாளராக சட்டமன்றத்திலே சென்றார். தமிழகத்திலே முதலாக சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கியவர் நம்முடைய கோபால்ஜி. பலமுறை கோபால்ஜி அவர்கள் கும்பகோணம் நகருக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய 55வது பிறந்தநாள் விழா இந்த கும்பகோணத்திலே கொண்டாடப்பட்டது. காந்தி பார்க் அருகே உள்ள ஜனரஞ்சனி ஹாலிலே அந்த பிறந்த நாளிலே அவருக்கு இடைக்கு இடை நாணயம் வழங்கினோம். நாணயம் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த குடந்தை மாநகரத்திலே நகரமன்ற தலைவராக குமாரசாமி அவர்கள் இருந்தார்கள். அந்த குமாரசாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நகரத்திலே இந்துக்களுக்காகவோ இந்து ஆலயங்கள் எங்கு ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் அதை மீட்டு தரக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று குமாரசாமி அவர்கள் கோபால்ஜி அவர்களை உறுதியளித்தார்கள். அந்த வாக்கினை ஏற்று தமிழ்நாட்டிலே துணிச்சலான நகர்மன்ற தலைவரை இந்த கும்பகோணத்திலே பார்க்கிறேன் என்று சொல்லி குமாரசாமி அவர்களை கோபால்ஜி அவர்கள் பாராட்டி சென்றார்கள். அதை போலவே கோபால்ஜி அவர்கள் இந்த கும்பகோணம் நகரத்திற்கு பலமுறை வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் என்னை பொறுத்தவரை நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அதிகம் தடவை நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. எனக்கும் அந்த வாய்ப்பு மிக அதிகமாகவே கிடைத்திருக்கிறது. குழந்தை நகருக்கு எப்பொழுது கோபால்ஜி வந்தாலும் அவரை சென்று பார்த்து அவரிடத்திலே ஆசி பெறுவது நம்முடைய வழக்கம். நாம் என்றைக்குமே கோபால்ஜி வழியில் நடந்து இந்து தர்மத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் காப்பதற்காக இந்த நேரத்திலே நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கூறி, அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் PL அண்ணாமலை அவர்கள் நினைவு உரையாற்றுவார்கள். இந்து முன்னணியின் சார்பாக நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே பங்கேற்ற நேற்றைய தினம் பூர்ணத்துவம் அடைந்திருக்கிற வீரத்துறவி ஐயா ராமகோபாலஜி அவர்கள் கர்மயோகியாக தமிழகத்தினுடைய திலகராக இருந்து வழிநடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நாம் இன்று மனரஞ்சலி செலுத்தினாலும் அவர் விட்டு சென்ற கொள்கைகளை, அவர் காட்டிய பாதையிலே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்த தமிழகம் என்றும் முன்னெடுத்து அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி இந்து தர்மத்தை நிலைநிறுத்துவதே அவருக்கு நாம் செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ராமகோபாலன் அவர்களின் நினைவஞ்சலிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்து பரிவார அமைப்புகளுக்கும் எனது வணக்கம். அதாவது நம்மளோட அண்ணாமலை சொன்னாங்க வீரத்துறவினர், துறவின்னு கேள்விப்பட்டிருப்போம். வீரத்துறவின்னு என்ன அர்த்தம்? அப்போனா அவர் எவ்வளோ தைரியசாலியா இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு போகிறோம். ஆனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி பெரியார் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து இந்த இந்து கொள்கையை ஏற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இல்லாத காலத்தில் இவர் தனியால் நின்று போராடும் போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவரை வந்து மதுரையில் வந்து வெட்டி விட்டாங்க. அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. மதுரையில் அவர் வெட்டிட்டாங்க. அந்த அவ்வளோ ஒரு போராட்டத்தில் வாழ்ந்தவர். அதாவது நேற்று எங்களோட மாநில பொதுச் செயலாளர் திரு ப்ரொஃபசர் சீனிவாசன் சொன்னாங்க, நான் பார்த்த தைரியசாலியில் இவர் ஒருவர் தான் நான் பார்த்த தைரியசாலி அப்படின்னாங்க. அதாவது மற்றவங்கெல்லாம் மாவீரன் அப்படி மட்டும் போஸ்ட் அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு வீரன் அவன் எப்படி பயந்துக்கிட்டு இருப்பான் வீட்டில். ஆனால் இவர் எதுக்குமே பயப்படாத ஒரு மனுஷன். அதாவது ஒரு பெரியார் காலத்தில் இவர் என்னென்ன பாடுபடுத்திருக்காங்கன்னு அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வீரத்துறவி இல்லைன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எங்கேயுமே நடைபெற்றிருக்காது. பெரியார் சிலையை உடைக்கிற காலத்தில் பெரியார் சிலையை உடைக்கிற காலம் இன்றைய காலம். ஆனால் அன்னைக்கு விநாயகர் சிலையை உடைக்கிற காலம். அன்னைக்கு விநாயகர் சிலையை உடைக்கிற காலத்தில் இவர் தனிச்சு நின்று இன்னைக்கு 1.5 லட்சம் விநாயகர் ஊர்வலம் போகுது. அதாவது இன்னைக்கு ஈவேரா இறந்தாரு, அவரோட தீக்கா கொள்கை அழிஞ்சு இன்னைக்கு தீக்கா தேஞ்சி வந்துருச்சு. ஆனால் நம்மளோட தலைவர்கள் இறக்கும் போது தான் அது வந்து புத்துணர்ச்சி பெறுது. அதுக்கப்புறம் தான் இந்த இயக்கமே பெருசா மாறுது. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கலைஞர் செத்தாரு, திமுக என்ன நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஈவேரா செத்தாரு, என்ன நிலைமைக்கு வந்துருக்கு. ஆனா நம்ம வாஜ்பாய் இறந்தாரு, நம்மளோட கட்சி 100 மடங்கு பெருசா இருக்குது. இன்னைக்கு வீரத்துறவி இறந்துருக்காரு, நம்மளோட இந்து முன்னணி இன்னும் பல மடங்கு பெருகும், பல மடங்கு விநாயகர்கள் பெறுவாங்க. என்னோட ஒரே நோக்கம்
இந்த விநாயகர் ஊர்வலம் கும்பகோணத்தில் நடக்கிறது. அது இன்னும் எண்ணிக்கைகள் அதிகமாகணும். உச்சி பிள்ளையார் கோயில நிக்க கூடாது. அதுதான் நம்ம அவருக்கு செய்யற நன்றி கடன். உச்சி பிள்ளையார் கோயில நிக்க கூடாது. அந்த ஊர்வலம் நேரா போய் சேரணும். ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. அது நம்ம காலகட்டத்தில் நம்ம பலமா இருக்கிற காலகட்டத்தில் செஞ்சு காட்டணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். அதுதான் நம்ம அவருக்கு செஞ்சு காட்டுற ஒரு நன்றி விசுவாசம். அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இப்போ எங்களோட மாநில துணைத் தலைவராக இருக்கட்டும், அண்ணன் பொன்னாரண்ணா இருக்கட்டும், கச்சிராஜா அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே உருவாக்குனது வீரத்துறவி தான். அது உங்களுக்குலாம் தெரியாது, இங்கே உள்ள சில பேருக்கு தெரியாது. எல்லாருமே அவரோட பயிற்சியில தான் இன்னைக்கு ஒரு மனுஷனா மாறி இருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பொன்னாரண்ணா இன்னைக்கு துறவி தான். இவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறாரு. அவங்க மூலியமா தான் நம்ம உருவாகி இருக்கிறோம். அதனால எனக்கு ஒரே குறிக்கோள் தான், இங்கே விநாயகர் ஊர்வலம் எங்கேயும் நிற்காம நேரடியாக போகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதுதான் அவருக்கு சரி நன்றி கடன். நன்றி. स्वयं श्रीकृष्णस्तुतं कारये